ரொம்ப ஜாக்கிரதையா காய் நகர்த்தினார். இது திரும்ப கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவோ அதுதான் என் முடிவுன்னு சொன்னார். இப்போ கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார் அவரு? போய் தானே ஆகணும். டிவிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு திமுக ஆதரவு வந்துட்டு திமுக தயவுல ஓட்டை வாங்கிக்கிட்டு திருப்பி நீங்க அங்க போய் சப்போர்ட் பண்றீங்க. கம்யூனிஸ்ட் சொல்றதுலாம் உங்களுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட போறோம் சார். அதாவது அந்த 2ன்றீங்கல்ல, அந்த 2 அப்படி நகர்ந்ததுன்னா பில்டிங் காலி. அப்போ மட்டும் சரி ரைட்டு, 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. நீங்க சொல்றது வார்த்தைக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஆட்சி கவர்ந்துருது. அப்ப கவர்னர் ஆட்சி வராதா? அப்ப எதுவும் பண்ண முடியாதா? இப்ப மட்டும் நீங்க பலவாகாம அந்த டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் உட்பட கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் உட்பட கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 10 காசு இல்லாம நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் நீங்களே போயிட்டு மத்தியில அப்புறம் ஏதாவது சொல்லிட போறாங்க. இன்னைக்கு சீமான் ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு தலைவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்கன்னா இதுதான். தனித்து இல்ல, தனித்துவம். இப்ப உங்களுக்கு எங்க தனித்துவம் இருக்கு? எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்குகளை வாங்கி ஒரு எம்எல்ஏ வந்த பிறகு அந்த எம்எல்ஏ கூட்டு போய் நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது மக்கள் எண்ணத்துக்கு விரோதமான செயல். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்குது? ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இந்த காணொலியை துவங்குறோம். இப்போ சற்று முன் கிடைத்த செய்தி, விஜய்க்கு ஆதரவு இடதுசாரிகள். திரும்ப இன்னும் கேள்விக்குறியா நிக்கிறாரு. என்ன நடக்க போகுது? விஜய் ஆட்சியா ஆளுவாரா? சார், விஜய் முதலமைச்சர் ஆவாரு, நம்ம தலையெழுத்து அவர் ஆட்சி ஆளுவார். நம்ம தலையெழுத்து மாண்புமிகு முதலமைச்சர். ஆமா, மாண்புமிகு முதல்வர்ன்றதோட மாண்புமிகு புஷி ஆனந்த், மாண்புமிகு ஆதவர்ஜினா, மாண்புமிகு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மாண்புமிகு ஆறுனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரால ஆகுறாங்கன்றதுதான் மக்கள் இன்னைக்கு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களிச்ச மக்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா தலையை சொரிஞ்சுனுங்கிறாங்க. இதான் உண்மை. 1000 காரணம் சொல்லுங்க சார். இந்த தேர்தலில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா ஒரே வார்த்தை சொல்ல, பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ல முடியும், பிரேமலதா தான். ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்போம், அவர் எங்கள் வீட்டு புள்ள அது புள்ள எல்லாம் சொன்னாங்க தான். ஆனால் நாங்கள் திமுகவோட மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக காய் நகர்த்தினார். இது திரும்ப கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவோ அதுதான் என் முடிவுன்னு சொன்னார். இப்போ கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார் அவரு? போய் தானே ஆகணும். இப்போ என்ன சார், கம்யூனிஸ்டுகள் முதல்ல தள்ளி விட்டாரு. இப்போ பின்னாடி போக போறாரு. அப்போ டிமாண்ட் பின்னாடி போகும்போது யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பந்திக்கு முந்திக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா கிடைக்காது. ரொம்ப லேட் பண்ணி டிலே பண்ணி போறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இடதுசாரிகள் கொள்கை ரீதியா தானே அவங்க டிமாண்ட். என்ன சார் கொள்கை இருக்கு? நீங்க கொள்கைகள் ஏதாவது பேசி அப்படியே டென்ஷன் ஆகிடாதீங்க. நீங்க என்ன கொள்கை இருக்கு? அப்ப இடதுசாரிகள் விலை போ. ஆமா சார், என்ன காரணம் சொல்லுங்க. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்கு? டிவிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு திமுக ஆதரவு வந்துட்டு திமுக தயவுல ஓட்டை வாங்கிக்கிட்டு திருப்பி நீங்க அங்க போய் சப்போர்ட் பண்றீங்க. கம்யூனிஸ்ட் சொல்றதுலாம் உங்களுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட போறோம் சார். அதாவது ஜனநாயக மாண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன மாண்பு? இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் 108 பெரும்பான்மையோடு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனா ஆட்சி அமைக்க முடியல. அதுக்காக இருக்கட்டும், கவர்னர் ஆட்சி வரும் சார். சார் கவர்னர் ஆட்சி வரட்டும். எவ்வளவு நாளைக்கு? 5 வருஷமா? 6 மாசம் சொல்லுங்க. 6 மாசம் தான் அவங்களோட திட்டத்தை செயல்படுத்தி. அதுக்காக நீங்க பார்த்தா ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பொலிட்டிக்கல்ல அவர் கூட்டு போய் நீங்க முதலமைச்சர் பதவியில உட்கார வைப்பீங்க. நீங்க பின்னாடி துண்டு பிடிச்சிட்டு போவீங்களா நீங்க? ஆமா சார், நீங்க பேசுறீங்க சார். மக்கள் எண்ணத்துக்கு விரோதமான செயலா இல்லையா? மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க? மக்கள் யாருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதனால வாக்களிச்சிருக்காங்க? திமுக கூட்டணி இருந்ததுனால. அங்க இருக்கிற வாக்குகள்ல பாத்தீங்கன்னா 25 கட்சி கூட்டணி வாக்குகள் இருக்குதா இல்லையா? யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க? இந்த கம்யூனிஸ்ட் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுச்சு? அதிமுகவையும் தாவேக்காவையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுச்சு. இப்ப நீங்க போய் நான் கூட்டுக்கு போறேன், பொரியலுக்கு போறேங்கன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்க. சும்மா அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கொள்கைலாம் பேசுறாங்க. கொள்கைலாம் கிடையாது.
அவன் இன்னைக்கு இல்ல என்னைக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள்ல மாறி 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 முதுகுல ஏறி வந்து பாத்தீங்கன்னா வந்து தரங்கட்டா கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றாதீங்க. கார்ல் மார்க்ஸ் ஆவியே உங்களுக்கு சும்மா விடாது. இவனெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. இவங்களெல்லாம் நீங்க கம்யூனிஸ்ட் சொன்னீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆத்மா மன்னிக்காது. தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அரசியல் பண்ண முடியும். அதெல்லாம் தவறுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொள்கை எதுக்கு? சரி, அப்ப விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டே இருக்க கூடாது சார். திமுக கூட பயணிக்கும் போது காங்கிரஸ் பாக்கெட்ல மடிச்சு வச்சு யார் வந்து இப்ப காங்கிரஸ் பண்றது சரின்னு சொன்னாங்க? யார் சொன்னாங்க? இங்க காங்கிரஸ் வந்து கொள்கை உள்ள கட்சியா கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ள கட்சியா? நீங்க சொல்லுங்க. இந்த காணொலி பாக்கணும் சொல்லுங்க. யார் இதுல வந்து கொள்கையை கடைபிடிக்கிறதா? யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க? காங்கிரஸா? கம்யூனிஸ்டுக்கு உலகம் முழுவதும் ஒரு வரலாறு இருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க ஆட்சியில இருக்கட்டும் இல்லாம போட்டோம். இவங்கெல்லாம் டுபாக ஒரு கம்யூனிஸ்டுகள். புரியுதுங்களா? நல்ல கண்ணையா வந்து பாத்தீங்கன்னா வந்து மனசளவுல எவ்வளவு நொந்து இருப்பாரு. ஒரு கம்யூனிஸ்டுகள் பேசுங்க. கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னா அதான் மக்கள் இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஜனநாயக வந்து முறைன்றது என்ன? மக்களாட்சி தத்துவம் என்ன? யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில அமர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அவ்வளவுதான் ஒரு விஷயம். மக்கள் இங்க மெஜாரிட்டி பாருங்க. மக்கள் இங்க மெஜாரிட்டி கொடுக்கலன்னா என்ன பொருள்? அது வரைக்கும் சொல்லுங்க. நீங்க மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல மெஜாரிட்டி. அப்ப என்ன செய்யணும்? நீங்க மீண்டும் மக்கள் கிட்ட போய் முறையிடணும். என்னன்னு, எங்களுக்கு நீங்க மெஜாரிட்டி கொடுக்கலாமா, எங்களால ஆட்சி அதே மாதிரி எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கலாமா, எங்களுக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்குமா. இப்படிதான் மூணு பேருமே போய் நிக்கணும். மக்கள்கிட்ட தான் போய் நிக்கணும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஜெயிச்ச பிறகு மக்கள் கிட்ட பேசின வார்த்தைகள் வேற. நீங்க இப்ப என்ன செய்வீங்க? ஜெயிச்ச பிறகு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க சப்போர்ட் பண்ண, நீங்க ரூலிங்ல இருப்பீங்களா? எது நியாயம்? எது சரி? தப்பு இல்ல இது. இல்ல, இப்போ ஒரு விஷயம் சார். இன்னைக்கு விஜய் ஆட்சி ஆள முடியலன்னா, விஜய் மெஜாரிட்டி நிரூபிக்கலன்னா, இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டை நேரடியாக கபலீகரம் செய்யும். எப்படி பண்ணும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆளுநர் ஆட்சி மூலியமா ரைட்டு இருக்கிற திட்டத்தை என்ன எல்லாத்தையும் நிறைவேற்ற தெரியுங்களா? நீங்க ரூலிங், அதாவது நல்லா இப்பதான் புரிஞ்சு, இதை சொல்லிதான் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் கவர்னர் ரூல்ல வந்து கொண்டு வர முடியாது. சரிங்களா? சட்டசபையில வந்து சில விஷயங்களை வந்து பெரும்பான்மை வாக்கெடுப்புக்கு விட்டுதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தவே முடியும். எதுக்கு சட்டசபை? அப்போ கவர்னர் ரூல்ல எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது. அது முதல்ல தெரியும். PM ஸ்ரீ திட்டம் சார் கவர்னர் ரூல்ல பண்ண முடியாது சார். மும்மொழி கல்விக்கு திட்டம் அதுதான் சார். கல்வி அப்படியே மாணவர்களுக்கு அது இழுக்காயிடும் தெரிஞ்சுங்க. அதுன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க சார். நீங்க திரும்பி சொல்லுங்க சார். பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்தா அப்பதான் சார். ஏன் இப்ப இதே விஜயோ அல்லது ஏன் இந்த விஜய் இல்லாம வந்து அதிமுக யாருதான் அங்க வந்து சட்டசபையில வந்து வச்சு மெஜாரிட்டி வாக்கெடுப்பு எடுத்துதான் ஒரு சட்டத்தை அமல்படுத்த முடியும். அதுதானே சட்டசபை அதிகாரமே. அதை விட்டுட்டு நீங்க என்ன கேட்டா கவர்னர் ஆட்சியில இதை கொண்டு வந்துடுவாங்க, அதை கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து மக்களுக்கு காதுல பூ சுத்துறது. தெளிவா ஒண்ணு புரிஞ்சுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வேணா பண்ணலாம். புரியுதா சொல்றேன்? கவர்னருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய சட்டங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதனாலதானே சார் இங்க வந்து சார் இது நீங்க கவர்னர் பாஜக அரசாங்க கவர்னர் சார். சார் இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முன்னாடி போராட்டம் எடுத்து நடத்துங்க. இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க சார். மக்கள்கிட்ட போய் முறையிடுங்க. அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? தற்காலிக ஏற்பாடு பண்ணிப்பீங்களா? இப்ப மட்டும் விஜய் ஒன்னும் வந்து பிஜேபி சப்போர்ட்டா எதுவும் போக மாட்டாரா? எதுவும் செய்ய மாட்டாரா? பாருங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கேள்வி கேட்க முடியும். உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க 2 பேர் வச்சு நீங்க போய் நோண்டிட்டு இருப்பீங்களாங்க? அந்த 2 பேர் தான் சார் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. 2 பேர் கூட நான் சொல்றேன் நானு. அந்த 2 பேரால ஒண்ணும் கிடையாது. அப்போ சார் நீங்க இடதுசாரிக்கோ காங்கிரஸோ விசிகாவோ அவங்க அந்த 2ன்றீங்கல்ல, அந்த 2 அப்படி நகர்ந்ததுன்னா பில்டிங் காலி. அப்போ மட்டும் சரி ரைட்டு. 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. நீங்க சொல்றது வார்த்தைக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஆட்சி கவுந்துருது. அப்ப கவர்னர் ஆட்சி வராதா? அப்ப எதுவும் பண்ண முடியாதா? அப்போ இடைத்தேர்தல் போயிடுங்க. அதுக்கப்புறம் அப்ப இல்ல 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு சார் நான் சொல்றது 1 வருஷம் கழிச்சு எப்படிதான் இடைத்தேர்தல் தானே? அப்போ கவர்னர் வரதானே செய்யும். அப்போ தேர்தல் வரதானே செய்யும். என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படிதான் அந்த தேர்தல் இப்ப வந்துட்டு போட்டோமே உடனே இது தாங்குமா சார்? ஏன் தாங்காது சார்? முதல்ல ஒரு விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களாட்சி தத்துவம் என்னன்னு தெரிஞ்சீங்க. உங்களுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கொடுக்கல. நீங்க என்ன செய்ய முடியும்? எல்லாருமே ஃபெயில். 34 மார்க் எடுத்தவங்க ஃபெயில், 33 மார்க் எடுத்தவங்க ஃபெயில், 32 மார்க் எடுத்தவங்க ஃபெயில். எல்லாமே ஃபெயில்.
35 மார்க் எடுத்திருக்கீங்களா யாராச்சும்? 117 வந்திருக்கா சொல்லுங்க. 36 மார்க் 118 வந்திருக்கா? வரல. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருமே ஃபெயில். அப்புறம் ஃபெயில் ஆனவங்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க நான் 2 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நான் வந்து என்கிட்ட 2 மார்க் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. இப்போ 33 மார்க் எடுத்தவங்க இருந்தாங்க 2 வச்சுங்க, 30 மார்க் எடுத்தாங்க 2 வச்சுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஃபெயில் மார்க் எடுத்தோம் சார், அப்படி கூட பரவாயில்ல. 32 மார்க் எடுத்தவங்க சொன்னாங்க, நீங்க 2 மார்க் எடுத்தவங்க கொண்டு வந்து நீங்க 34 மார்க் எடுத்தவங்க சேர்த்து கூட்டி வந்து பார்த்தா இதை சேர்த்துங்கப்பா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 2 மார்க் எடுத்திருக்காங்க, 3 பேர் 2 மார்க் எடுத்திருக்காங்க. நீங்க 34 மார்க் எடுத்துக்கிட்ட இருந்தாங்க, நாங்க எங்க மார்க் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறன்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நடவடிக்கை. நீங்க 1000 சொல்லலாம், பிஜேபி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், குறுக்க வந்துடும், நெடுக்க போயிடும், அது போயிடும், இது போயிடும். விலை போயிட்டாங்க. நான் சொன்ன பகிரங்கமா விலை போன கம்யூனிஸ்டுகள் ஓடுங்க, விலை போன கம்யூனிஸ்டுகள், விலை போன திருமாவளவன், அவ்வளவுதான். நீங்க இப்ப நான் கேட்கிறேன், நான் இப்படி இப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம். நேரடியாக உங்ககிட்ட பதில் விட்டுரு, இந்த காணொலி பார்க்கறதுக்கு பதில் விட்டுறேன். நீங்க தேர்தலில் கூட்டணி வச்சாலே காசு வாங்குறாளுங்க, தேர்தல் செலவுக்குன்னு சொல்லிட்டு. இப்ப மட்டும் நீங்க பணம் வாங்காம அந்த டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் உட்பட கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் உட்பட கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 10 காசு இல்லாம நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கதானே போகுது, ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கதான். அமைச்சரவையில ஒரு பங்கு, அமைச்சரவை பங்கு. இது என்ன இது? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? இது கேவலமான கூட்டாட்சி தத்துவம் இது. நான் சொல்றேன், என் மனசுல படுத்த மக்கள்கிட்ட, மக்கள் சார்பா நான் பேசுறேன். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது அரசியல் சார். என்ன அரசியல்? சாக்கடை அரசியலா? இது ஒரு தத்துவ அரசியல், இது கொள்கை அரசியலா? இது திமுகவுக்கு நேர்ந்து விட்டவங்களா சார்? நான் இல்ல திமுகவுக்கு நேர்ந்து விட்டவங்களா? இப்ப இந்த கேள்வி எப்ப இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வாங்க வச்சுக்க பாத்தீங்களா, 8 சீட்டு 10 சீட்டு போய் பிச்சை எடுத்தீங்கல்ல, அப்ப இருக்கணும் இந்த கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா? நல்ல கேள்வி. 8 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னா குனிஞ்சு வாங்குனீங்கல்ல, அப்ப நேர்ந்து விட்டவங்களான்னு கேட்டிருக்கணும். பல பேர் கேட்டான், பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க திமுக கட்சிக்காரர் தான் கேட்டான், திருமாவளவன் தான். அப்ப என்ன பண்ணார் திருமாவளவன்? அங்க போய் 8 சீட்டு இப்படி வாங்குனீங்கல்ல, அப்ப இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்கான்ட்டு. நாங்க நேரிலையும் வேக வயலும் போயிட்டு சம்பவம் நடந்தது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஜாலரா போட்டீங்கல்ல, பூஜா தூக்குனீங்கல்ல, சொம்பு தூக்குனீங்கல்ல, அப்ப கேட்டுக்கணும் நேர்ந்து விட்டுருக்கீங்களான்னு கேட்டுக்கணும். நல்ல கேள்வி கேட்டது. திமுக நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு கேட்கறீங்களா? கரெக்ட் தான். சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. நல்லா தெரியுது. இதே திருமாவளவன் சொன்ன வார்த்தை எல்லாம் என்னென்ன வார்த்தை நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் கூட வார்த்தை இல்ல. திருமாவளவன் என்ன சொன்னாரு? RSS பெற்றெடுத்த குழந்தைங்க சொன்னாரா இல்லையா? கரூர் சம்பவத்துல ஏன் வந்து எஃப்ஐஆர் பண்ணல? நான் கேட்கிறேன், திருமாவளவன் கேட்கிறேன், நேருக்கு கேட்கிறேன், திருமாவளவன் நேருக்கு கேட்கிறேன். இதுக்கு மேல சொல்லுங்க. இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ள போயிடுறீங்க. இப்போ நீங்க திமுக சிபிஐ வலியுறுத்துவீங்களா? மத்திய அரசு வலியுறுத்துவீங்களா? அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் சொல்றீங்களா? நீங்க கரூர் சம்பவத்துல விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. சொல்லுங்க திருமாவளவன், சொல்லுங்கப்பா. களமும் காட்சியும் அரசியலில் மாறிக்கொண்டே அதுதானே இது. திமுக வந்தது திமுக வந்தது இல்லையா? திமுக என்ன சொல்லிட்டு வந்தாங்க சார்? பாருங்க, இதெல்லாம் நீங்க பேசுறது ஒரே வார்த்தைங்க. ஆட்சி அதிகாரத்தை எழுந்துட்டாங்க, சொன்னதை செய்யல. ஆட்சி அதிகாரம் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் 2வது கொடுத்துருக்காங்க? எவ்வளவுதான் ஸ்கீம் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர், மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு கொடுத்தாரு. ஆனாலும் குறிப்பிட்ட 2 விஷயம், ஒன்னு போதை, இன்னொன்னு பாலியல் குற்றங்கள். இது 2மே நடக்காத சொல்லி ஏதாவது அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனாலும் அந்த கட்சியோட சேர்ந்து நீங்க முட்டு கொடுத்தீங்க, கம்யூனிஸ்டும் சேர்ந்து திரும்ப விசிகாவும் சேர்ந்து முட்டு கொடுத்தீங்க. புரியுங்களா சொல்றது? அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் அவர் முன்னாடியே சொல்லிட்டு முட்டு கொடுத்தாங்க. யாரு? பிரேமலதா. அப்ப மக்கள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. என்னதான் நல்ல மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா திமுக தோற்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப இல்ல சார், இப்ப என்னதான் செய்யணும்? கால்ல இயற்கை நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. எப்படி கால்ல எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க இப்படி நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்கு ஒரு பதில் சொல்லட்டுமா? இந்த களத்து மேடு இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தா மழை காலத்துல சேரும் சகதியமா இருக்கும். களத்து மேட்டுல இந்த விவசாயம் பண்ற அந்த பூமியில இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு சிலர் அங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கழிவறை இல்லாத ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்பவும் கூட சொல்றேன் நான், அங்க மலம் போட்டு வைப்பாங்க. மலம் காலையில காலை கட்டின அங்கதான் போவாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெள்ளை வேட்டி நல்லா ரொம்ப சொந்த செஞ்சாரு, வேட்டி தூக்கி கட்டிக்கிட்டு செஞ்சாரு. சேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி இங்க ஜம்ப் பண்ணி அப்படி சேத்துல கால் வச்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி
குபீர்னு ஒரு ஜம்ப் பண்ணார், சேர் வந்து பறக்கட சொல்லிட்டு. அங்க போய் மலத்துல போய் காலை வச்சார், சக்குன்னு காலெல்லாம் மலமாயிடுச்சு. திருப்பி வேற வந்து ரிவர்ஸ்ல வந்து என்ன செஞ்சாரு, எங்கெல்லாம் இந்த குழி குழியா அந்த சேரு சகதிமா இருக்கு பாருங்க, அங்க போய் அவர் காலை வந்து கழுவினார். கால் முழுக்க சேராயிடுச்சு, மலம் போயிடுச்சு, கால் முழுக்க சேராயிடுச்சு. இது கிட்டத்தட்ட அப்படிதான். காலை வெட்டிக்கலாமான்னு கேட்டீங்கல்ல, இது அப்படிதான். என்ன சொல்லலாம், பிச்சைக்காரன் வந்து எதுவோ பிச்சைக்காரனுக்கு பயந்து குசவை காலில் விழுந்த கதை அப்படிதான் சொன்னோம். பாஜக தான் நான் சொல்றேன் இந்த இடத்துல. பிச்சைக்காரனுக்கு பயந்துக்கிட்டு குசரோகி காலை பிடிச்ச கதையாயிடுச்சு. யார குசரோகின்னு சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுது புரியுது. நீங்களே சொல்லிட்டீங்க, அடிப்படை அறிவு இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. நான் கேட்கறேன், இந்த கம்யூனிஸ்ட்காரங்களை கேட்கறேன் நானு, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, நீங்க தான்டா சொன்னீங்க. அப்புறம் நீங்களே போயிட்டு வந்து வந்தியில வந்து அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். தப்பு இல்லை, இது முற்றிலும் தவறானது, முற்றிலும் தவறானது. இதே நீங்க சொல்லுங்க, நாங்க வந்து பெரிய கொள்கை முறைலாம் கிடையாது. நல்லா தெரியும், இந்த திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னால், ஒரு பட்டி தொட்டியெல்லாம் சொன்னால், பட்டி தொட்டியெல்லாம் எதிரொலிச்சுது. அவர் சொல்லல, பட்டி தொட்டியெல்லாம் போகல. ஆனால் அந்த வார்த்தை வந்து இணையத்தின் மூலமா தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அவங்க வெக்கம் மான சூடு சொல்றா, உங்களுக்கு இருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், தீய சக்தி தீய சக்தி போட்ட ஓட்டுல தானே நீங்க ஜெயிச்சீங்க, சொல்லுங்க. தீய சக்தி ஜெயிச்ச அந்த ஓட்டை தான் நீங்க ஜெயிச்சீங்க. இது வெக்கப்பட வேண்டியது விஜய் தானே. வெக்கம் யாரு வெக்கப்படணும்? ஆதரவு கொடுக்கறவங்களும் வெக்கப்படணும். விஜய் ஆதரவு கேட்டு வராங்க இல்லையா? விஜய் வந்து ஆதரவு கேட்டு வராங்க இல்லையா? கேட்டு வந்தாலும் கூட சொல்றேன் சார், விஜய் வந்து ஆதாயம். ஒரு போட்டோ வெளியிடுங்க, விஜய் வந்து இந்த 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 கம்யூனிஸ்ட் இருக்கிற ஒரு போட்டோ வெளியிடுங்க. விஜயும் நீ கேட்டீங்களா, ஆதரவு கேட்டாங்கன்னு சொல்ல, நிர்மல்குமார் சார், நிர்மல்குமார் சிபிஎம் அலுவலகம் இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. அது கிடையாது, தொலைபேசியில விஜய் நேரடியா பேசியிருக்காரு. விஜய் வந்து அவரை சந்திக்கணும், இல்ல விஜய் வந்து இவரு சந்திக்கணும், இல்ல ரெண்டு பேரும் பொதுவான இடத்துல சந்திக்கணும். நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரியல உங்களுக்கு, சொல்லுங்க. இன்னும் விஜயை தலைவரா ஏத்துக்கல சார். நீங்க மீண்டும் தலைவரா ஏத்துக்கிட்டாலும் நான் கேட்கிறேன், தலைவரா இருந்தா கேட்கிறேன். இதே கடந்த முறை சொன்னாக்கா ஒரு குழு அமைப்பாங்க. நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், ஒரு குழு அமைப்பாங்க. இதே அதிமுக இருந்தா ஒரு குழு அமைப்பு, கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி போய் பேச்சுவார்த்தை நடத்தும். உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், ஜா பிரியுது. ஜானகி அணியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கலைஞர் வீட்டுல போய் சந்திக்கிறாங்க, ஆதரவு நேரா கேட்கிறாங்க. ஜானகி வர முடியாது, நேரடியா கேட்கிறாங்க. இங்க எப்படி நடந்தது? நிர்மல்குமார் யாரு? RSSல முன்னாள் RSS காரர் நிர்மல்குமார், பிஜேபியில இருந்தவர், அண்ணாமலைக்கு வந்து பார்த்தா சொம்ப தூக்குறவர். அவர் போய் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உள்ளபடியே நான் சொன்னேன், கமிட்டி ஒண்ணு இருக்கணும், ஒரு குழு இருக்கணும். விஜய் நேரடியா போக வேண்டாம். இப்போ நீங்க சொல்றது எப்படி ஆளுநர் சொன்ன வார்த்தைக்கு இது உண்மை, இங்க குதிரை பேரம் சார். இங்க பாருங்க, நான் சொல்ல பாருங்க, ஆளுநர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. நான் குதிரை பேரம் எப்போ வேணாலும் நடக்கணும்னா, இப்ப மட்டும் பேரம் நடக்கலையா சொல்லிட்டீங்களா நீங்க? இவங்க யாரும் அப்ப கட்டுறவங்க 5 பைசா வாங்காம இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். 5 பைசா வாங்காம ஆதரவு தெரிவிக்கிறாங்க யாரு? விசிகாவும் கம்யூனிஸ்டும். நீங்க காங்கிரஸ் கூட சொல்லிட்டுங்க, காங்கிரஸ்க்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. அந்த முடிவு எடுத்தது அகில இந்திய தலைமை, யாரும் கை நீட்டுக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் அப்படி நீங்க சொல்லிடாதீங்க. தேர்தல் கூட்டணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு காசு கொடுக்குறவங்க, நீங்க சும்மா அதெல்லாம் கொள்கையே இல்லை உங்களுக்கு, சுத்தமா இல்லை. நேற்று வரைக்கும் என்னெல்லாம் பேசுறீங்க, இப்ப புரியுதுங்களா? ஏன் இந்த கம்யூனிஸ்ட்கள்லாம் மக்கள் செல்வாக்கு இழக்கிறாங்க, ஏன் வந்து இந்த திராவிட கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அண்டி பழைக்கிறாங்கன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விசிகா இவங்களாம் ஏன் வந்து சார் பேசாத பேச்ச சார். இங்க இருக்கதா 20 பேர் தான். எப்படி ஆதவர்ஜனா சொல்ல வேண்டாம், பிரச்சாரத்தை சொன்னாங்க. அப்பெல்லாம் நம்ம உள்ளபடியே இந்த விசிகா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. 20 பேர் தாங்க அங்க இருக்கிறத தலைவர், எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. 20 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. சொன்னது யாரு? ஆதவர்ஜனா. நேற்றுக்கு விடிய ஆதவர்ஜனா பேசி, அப்ப உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? தொண்டருடைய உள்ள நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க? திமுகவே சொன்னாலும் நீங்க செய்யக்கூடாது சார். திமுக அன்னைக்கு சொல்லிச்சு, வந்து எம்பிக்கள் கூட சேர்ந்து போய் நேரம் வந்து ராஜபக்ச கை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க யாரு? திருமாவளவன் யாரு? இருங்க, இப்ப சொல்லுங்க. இந்த வெற்றிக்கு ராஜபக்ச வாழ்த்து சொல்றான், இந்த வெற்றிக்கு ராஜபக்ச வாழ்த்து சொல்றான். இன்னைக்கு நீ போய் நான் சரி அவனை சப்போர்ட் பண்ற, சொல்லுங்க நீங்க. இப்ப புரியுதுங்களா? ஏன் வந்து இன்னைக்கு ஏன் சீமான் வந்து பேசப்படுறான்? யோசிச்சு பாருங்க.
சீமான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் தனித்து போட்டு தனித்துவத்தோட இருக்கிறதுனால தான் சீமான் 4% ஆகட்டும் 2% ஆகட்டும் 1% ஆகும். இன்னைக்கு சீமான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு தலைவரா அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்கன்னா இதுதான் தனித்து இல்ல தனித்துவம். இப்ப உங்களுக்கு எங்க தனித்துவம் இருக்கு? விசிகாக்கு எங்க தனித்துவம் இருக்கு? திருமாவளவனுக்கு எங்க தனித்துவம் இருக்கு? கம்யூனிஸ்ட்ல எங்க தனித்துவம் இருக்கு? எல்லா தலித்துகளுக்கும் விஜய் தாவேகா பக்கம் போனதெல்லாம் திரும்பவும் போயிட்டாருன்றீங்க. அந்த 20 பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த 20 பேரை கூட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். பெஸ்ட் எனக்கு கேட்டா வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கின்னு இது டிவிக்கே வந்து ஐக்கியமாயிடலாம். 20 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. கட்சியோட மொத்த தொண்டர்கள் என்கிட்ட தான் இருக்காங்க. பேசின அந்த ஆதவர்ஜன் அவனோட பேச்சை கேட்டு அது உண்மையாயிடுச்சு. உண்மைதான் ஆயிடுச்சு. அந்த 20 பேரை கூட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். விசிகாவை கலைச்சு தாவேகாவை சேர்ந்து பெஸ்ட் அவ்வளவுதான். எதுக்கு தனியா ஒரு கட்சி? விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி எதுக்கு இல்லையா? முடிஞ்சிச்சு. காரணம் இதான் உண்மை. நான் சொல்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க. இனிமேல் நம்ம இங்கிருந்து தனியா இருந்து அரசியல் பண்ண முடியாது. இது என்ன அதனால அடுத்த நாளைக்கு இன்னும் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு தேர்தல் வந்தா கூட பார்த்தா இந்த 8 சீட்டும் கிடைக்காது. ஏன்னா நம்ம 8 வாங்கி 2 தான் ஜெயிச்சோம். இதே திமுக இருந்தாலும் 4 தான் கிடைக்கும் நமக்கு. இது மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு தேர்தல் வந்தால் கூட இந்த திமுக நமக்கு எண்ணிக்கை குறைக்கும். அதை பெஸ்ட் இப்படி போயிடலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த கணக்கும் கிடையாது சார். சும்மா நீங்க வந்து இதுக்கு நீங்க முன்னமே அந்த முடிவு எடுத்துக்கலாங்க. துணை முதலமைச்சர்லாம் கொடுக்குறேன் நாங்க உங்களுக்கு. அப்ப போயிருக்கலாம். அப்ப போயிருந்தாலும் கௌரவம். அப்போ சொல்லிடலாம், இல்லைங்க எனக்கு வந்து புதிய தம்பி வந்து புதுசா வந்திருக்காரு, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம போய் வந்து கூட இருந்து இணைஞ்சு அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லி அப்படி செஞ்சிருந்தா கூட போறாங்க. எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்குகளை வாங்கி ஒரு 2 எம்எல்ஏ வந்துட்ட பிறகு அந்த எம்எல்ஏ கூட்டு போய் நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது மக்கள் எண்ணத்துக்கு விரோதமான செயல். அது கம்யூனிஸ்ட்கள் பண்ணாலும் சரி, அது காங்கிரஸ் பண்ணாலும் சரி, அது விசிகா பண்ணாலும் சரி, மக்கள் எண்ணத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. மக்கள் இப்ப உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க அங்க போன பிறகு ஒரு அவப்பேர் வரும் பாருங்க. எப்படி இப்ப உள்ள போய் சேர்ந்த உடனே அடுத்தடுத்து நடக்கிற கூத்து இருக்கு பாருங்க. இப்போ இதுதான் இங்க ஒரு கேள்வி, இந்த அவப்பேர் வரும்ன்றீங்களா? இப்ப தாவேகா பக்கம் இருந்து இந்த ஜெயிச்ச தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஜெயிச்ச ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க, ஏயா நாங்க தான் பெருமையோடு வந்துட்டோம், வக்கு இல்லையா உங்களுக்கு வரத்துக்கு? எங்க தலைவர் வந்து ஆட்சியாளருக்கு எங்களுக்கு ஒரு 8 சீட்டு உங்களால தர துப்பு இல்லையா? இன்னும் திமுகவுக்கு வச்சு தொங்கின்னு இருப்பீங்களா? 2 திருமாவளவன் பார்த்து கேக்குறேன், உனக்கு விஜய் ஆட்சியாளருக்கு உனக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து வாழ்த்துவாங்க இல்லையா? அந்த 1.5 கோடி வாக்காளர்கள், இப்ப அந்த 1.5 கோடி வாக்காளர்கள் வாழ்த்துவாங்க இல்லையா? இடதுசாரிகளை வாழ்த்துவாங்க, விசிகா வாழ்த்தலாம் மாட்டாங்க, தாழ்த்துவாங்க. இப்ப போய் சேர்ந்துட்டீங்கல்ல, அடுத்த தோல் மேல கை வைப்பானுங்க. இது புஷியானது வந்து தோல் மேல கை வைப்பாரு, திருமாவளவன் தோல் மேல கை வைப்பாரு. இப்படியே சொல்றது, என்னப்பா ஆதவ வந்து திரும்ப வந்திருக்கிற தலைவர் இப்ப பார்க்க முடியாதுங்க, நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு. ஜெயலலிதா கிட்ட எவ்வளவு வந்து நீங்க வந்து அசிங்கப்பட்டீங்களோ அதை விட 4 மடங்கு அசிங்கப்படுவீங்க. பொறுத்திருந்து பாருங்க, அப்ப தெரியும் நீங்க வாழ்த்துறது தாழ்த்துறது, அப்ப தெரியும். இப்போ உள்ள வரும்போது இதுல தலைவர் திமுக தலைவரோட பங்கு என்னவா இருக்கும்? அவர் எப்படி பார்ப்பாரு? நிச்சயமா நான் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே தெளிவா இருந்தாங்க. தேவையில்லாம இங்க வந்து சில சலசலப்பெல்லாம் நடந்துருது. இவர் போறாரு அவர் போறாரு, இதெல்லாம் வந்து தாவேகா ஊடகங்களை கிளப்பி விட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் கிட்ட பேசுறாரு, ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு, 6 மாத காலம் நாங்க எந்த இடையூறும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவங்க எம்எல்ஏக்களை கூட்டம் கூட்டி சட்டமன்றத்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், அவ்வளவுதான் டிஸ்கஸ். மற்ற வேற எதுவுமே நடக்கவே இல்லை. ஒருவேளை இந்த முற்றிலுமா டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லாத போகிற பட்சத்துல அப்ப வேணா நீங்க சொல்றது அதுக்கு பிறகு நடந்திருக்கலாம். ஆனால் நல்லா தெரியும், திமுகவுக்கே தெரியும், அங்க வந்து வலதுசாரிகள் வாக்குகள் சேர்ந்துதான் அங்க இருக்கிற அங்க எம்எல்ஏக்கள் அதிமுக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆதரவு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க வெற்றி பெறீங்க தோல்வி பெறீங்க, அது வேற விஷயம் சார். வலதுசாரிகளோட சேர்ந்து என்டிஏவோட சேர்ந்தார கூட்டணி இருக்கு. என்டிஏ இன்னும் முடியல. இல்ல இங்க இந்தியா கூட்டணி முடிஞ்சிருச்சு, என்டிஏ அங்க இன்னும் முடியல. வாக்குகள் நீங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அங்க, என்டிஏவோட சேர்ந்து இருக்குது. எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அப்படி பேச்சுவார்த்தை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏல இருந்து வெளியே வரணும். எப்படி வருவார் என்டிஏல இருந்து? எடப்பாடி பழனிசாமி அவர் லீஸுக்கு விட்டுருக்கிறாரு, எப்படி வர முடியும்? லீஸ் எப்படி பாதியில முடிக்க முடியும்?
சொல்லுங்க. அதிமுக லீஸு கொடுத்துருக்கு ஏற்கனவே பிஜேபியோட. எப்படி அவர் வெளியே வர முடியும்? சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் வந்து தெளிவா இருந்தார். அவங்க தோல்வியை வந்து ஏத்துக்கிட்டாங்க. பக்குவப்பட்டவங்க என்ன பல தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எம்எல்ஏக்களை கூட்டம் எதுக்கு? கூட்டணி போகணும்னு சொல்லிட்டா எந்த வந்து ரிசார்ட்ல வந்து எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க சார். அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் ரிசார்ட்ல இருக்கிறாங்க. டிவிகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் ரிசார்ட்ல இருக்கிறாங்க. டிஎம்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எங்க இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. எந்த ரிசார்ட்ல இருக்கிறாங்க? சென்னையில தங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சென்னையில தங்கி இருக்கணும். எந்த ரிசார்ட்ல இருக்கிறாங்க? எந்த ஹோட்டல்ல இருக்கிறாங்க? இப்ப புரியுதுங்களா? இது ஒண்ணுதான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். திமுக எம்எல்ஏக்கள் எந்த ரிசார்ட்ல தங்கி இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல டிவிகேல இருக்கிறான். டிவிகேல இருக்கிறவன போய் வந்து மாலைபுரத்துல போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல் தங்க வைக்கிறீங்க. ஏன்? அதுக்கு 2 பேர் பாதுகாப்பு. மரியமும் ராஜ்மோகனும். ஏன்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 4 நாளா சோறு தண்ணி எல்லாத்தையும் அங்கே கொடுத்து பொண்டாட்டி பிள்ளை விட்டு இருந்தா 2 நாள் தாண்டா அவ்வளவுதான் நான் என் பொண்டாட்டியை போய் பார்க்கணும்னுவான். அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா வந்து முதல்ல இவங்க வந்து 108 பேரை வந்து தக்க வச்சுக்கிறாங்களா நீங்க பாருங்க. அவன் எகிற போறான் பாருங்க. மினிஸ்டர் பதவி கிடைக்காதெல்லாம் எகிற போறான் பாருங்க. நிறைய நடக்க போகுது. கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் சார், விஜய் முதலமைச்சர் ஆகட்டும், மெஜாரிட்டி வாங்கிட்டு வாங்க, அடுத்த தேர்தல் சந்திங்க. கிட்டத்தட்ட நீ இப்போ இது எப்படி ஒரு எம்எல்ஏ வந்து நீங்க தோத்து போறது தானே? அதே மாதிரி கேட்டா நீங்க வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கல, குறையுது 10. மீண்டும் தேர்தல் சந்திச்சு வாங்க சார். புரியுது. அதானே கரெக்ட். 13 நாள் விட்ரா பண்ணாங்க வாஜ்பாய், மீண்டும் வந்தாருல்ல, மறு தேர்தல் சந்திச்சாங்கல்ல, அவ்வளவுதான். பார்ப்போம் சார். இந்த தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய ஒரு மாயை தோட்டத்துல நகர்ந்துட்டு இருக்கு. மாய தோட்டம் இல்ல சார், எல்லாம் துரோகிகள் தோட்டம் வந்தோம். துரோகிகள் யாரு தெரிஞ்சிச்சல இப்போ? இதுதான் நான் சொன்னது காலகாலத்துல. இப்ப புரியுதுங்களா? இந்த திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு, திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதிமுக தெரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் எங்க வைக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கா, இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கா. இப்ப கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் ஏன் வந்து சீட்டு எண்ணிக்கை வந்து குறைச்சாங்க? இவங்க எல்லாம் இவ்வளவுதான் நிக்கணும்ல சார். திருமாவளவனுக்கு ஒரு பேர் இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் வந்து பார்த்தா திமுகவோட வந்து பார்த்தா அந்த கூட்டணி விசுவாசத்தை வந்து பாதுகாக்கிறவரு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அதுவும் போச்சா? கடைசி காலத்துல லாஸ்ட் பீரியட்ல அதுவும் போச்சு. பார்ப்போம் விஜய் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.